இன்பம் கணிகையரின் துணையினிலே திளைப்பதல்ல இன்பம் இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம் இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம் இதில் சிந்தும் புன்னகையே அளவில்லாத இன்பம் இன்பமிங்கே 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 என்று தேடு அது எங்கே இருந்த போதும் அதை நாடி ஓடு இன்றிருப்போர் நாளை இல்லை இருப்பதல்ல உண்மை இதை எண்ணி நாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை இன்றிருப்போர் நாளை இல்லை என்பதுதான் உண்மை எண்ணி நாமல் காத்து வைத்து சேர்த்து என்ன நன்மை இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை நாம் இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை இல்லை என்றால் வாழ்வினிலே ஏது உனக்கு இன்பம் இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு மாடி மணி கோடி வரும் வாகனத்தின் சம்பம் வாழ்வினிலே மனிதனுக்கு தருவதல்ல இன்பம் மாடு மணி கோடி செல்வம் வாகனமே கம்பம் வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம் மழலை மொழி வாயமுதும் வழங்கு பிள்ளை செல்வம் மழலை மொழி வாயமுதும் வழங்கு பிள்ளை செல்வம் மழலை மொழி வாயமுதும் வழங்கு பிள்ளை செல்வம் உன் மார் மீது உழைப்பதிலே அழகில்லாத இன்பம் 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 எங்கே இன்பம் எங்கே என்று தேடி அலைகின்ற வேளையிலே மாடி வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கங்க எப்போ ஆபனே ப்ரோ ஹலோ அதுக்குள்ள அசதிருச்சு தூங்கு செத்த படியா செத்த அப்புறமா உழுப்புறேன் படு என்னத்தல நல்லா இருங்க 4 நாளைக்கு நல்லா இருங்க அப்போ 5 நாள் யார்ட்ட போடுறது சுருங்க சொல்லி விளங்க வைக்க வேண்டுங்க என்னது ஏங்க மனிதன் பிறப்பது ஒரு நாள் மட்டும் போதுமா கல்வி என்பது கற்பது ஒரு நாள் கல்வி கற்றால் மட்டும் போதுமா திருமணம் செய்வது ஒரு நாள் அது ஒரு நாள் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திருமணம் தானுங்க நமக்கெல்லாம் பல திருமணம் அடாடாடாடா எப்படிலாம் பேசிருக்கீங்களே பல திருமணம் அப்படின்னா எப்படி உங்களுக்கு தெரியுமா எப்படி என்ன தெரியுமா எங்க தலை எட்டினா உனக்கு தெரியுமா எங்க தலை எட்டினா உங்களுக்கு சரி உங்களுக்கு தெரியாது உங்க தலையீடு எனக்கு தேவை கிடையாது சரி உங்க தலையீடு நீங்க எங்க போனாலும் சரி திருப்பரங்குன்றம் ஒன்று பழனி ஒன்று சரி மீனாட்சி கோயில் ஒன்று உங்களுக்கு தெரியுமா சரி விடுங்க எத்தனை பேர் நட்ட குழி எத்தனை பேர் தொட்டமுலை எத்தனை பேர் பற்றி இழுத்த இதழ் நித்தம் பொய்யடா பேசும் புவியில் மடம் மாதரை விட்டு உய்யடா அப்படின்னார் சரி மட மாதரை வந்து எப்ப விலகுறோமோ அப்பொழுதையா சொர்க்கம் சுகம் அப்படிங்கிறாங்க இது தப்பு எப்படி எத்தனை பேர் நட்ட குழி எத்தனை பேர் தொட்ட முளை எத்தனை பேர் பற்றி இழுத்த இதழ் இது யாருக்கு இப்படி எல்லாம் இது யாருக்கு உங்க மாதிரி ஆளுகளுக்கு பொதுவா ஒரு பொம்பளைக்கா இல்லங்க பெண்ணு மேல ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு அப்படி இல்லை எத்தனை பேர் நட்ட குழின்னா குடும்ப பொம்பளைக்கு சேருமா சேராத அது யார் சொன்னது இல்ல நீங்க சொன்னீங்களே திருப்பூர் யார் சொன்னது பட்டினத்தார் அவசாரி பையன் என்ன அது எப்படி பேசுறீங்க உண்மைதான் பட்டினத்தாரு அவசாரி பையன் ஏங்க எப்படி சொல்றீங்களா ஒரு மொபைல்ட்டு போனானா நாராயணா எத்தனை மொபைல்ட்டு போனேன் காதற்ற எத்தனை மொபைல்ட்டு போனேன் அது உங்களுக்கு தான் அதனாலதான் அவன் சொன்னான் எத்தனை பேர் நட்ட குழி எத்தனை பேர் பட்ட இழுத்துட்ட இதழ் அப்படின்னு சொன்னான்னா அவன் பல பொம்பளைட்டு போனவன் சரி அதனால அவன் பாடுனான் குடும்ப பொம்பளைக்கு இந்த பாட்டு ஏற்குமா எத்தனை பேர் நட்ட குழின்னு நிறைய சொல்லியிருக்காங்க என்னது பெண்களிடத்திலே வந்து இந்த பெண்ணுடைய சுகத்தை எல்லாம் வெறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது உங்களை மாதிரி சாமியா இருக்கு வாய் நாரும் ஊழல் மயிர் சிக்கு நாரும் சரி மயிடுங்கன் பீ நாரும் அங்கம் பின்னவெடி நாரும் யோனி அழல் நாரும் இந்திரிய சேரு சிந்து பாய் நாரும் அப்படின்னு என்ன மயிருக்கு மோந்து வைக்கிறாங்க நாரம்ன்றீங்கல்ல ஏன் மோந்து வைக்கிறேன் இதெல்லாம் எதுக்குயா என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அதை விட்டு மோந்து பார்த்தா நாரம் தான் செய்யும் அடாடாடா ரொம்ப அனுபவசாலி அழுக்கு தீர குளிச்சவனும் இல்ல ஆசை தீர செஞ்சவனும் இல்ல ஆமா
அது வேற இது வேற. அதெல்லாம் இருக்கு. நீங்க சாமியாரா சாமியாரா இல்ல வேற வேற பார்ட்டியா? நீங்க பேசுறது பூரா இந்த கம்பெனியா பேசிட்டு இருக்கீங்களே. ஐயா நீங்க சொன்னதுனாலதான் நான் ஒண்ணுமே சொல்லலையே. நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? மதுரையில திருப்பரங்குன்றத்துல நான் தாலி கட்டினது கேட்டேன். நீங்க சொன்னீங்க ஒருவனுக்கு ஒரு தாரம், ஒருவனுக்கு ஒரு தாரம். நீங்க அப்படி சொன்னாலும் இது ஏன் சொல்லணும்? இது ஏன் எத்தனை பேர் நட்ட உழைன்னு ஏன் சொல்லணும்? அது மாதிரி இல்லாம அதனால இருக்கக்கூடாது அப்படி சொல்லுங்க. சரி விடுங்க. யார் நீங்க? நான் ஒரு தேவலோகவாசி. நான் ஒரு தேவலோகவாசி. ஐயா நீ தேவை ஹோட்டல்ல வாசி இல்ல காரைக்குடியில் வாசி. சரி, அதை பத்தியும் பிரச்சனை இல்லை. நீங்க ஆள் வந்திருக்காங்க, கொஞ்ச நேரம் கொஞ்சம் வாசியா. என்ன வாசிக்க சொல்றீங்க? வச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் சத்தம் கேட்டுச்சா இல்லையா? இது நாராயண 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 அப்படின்னு ஒரு அது வாசிக்கிறது இல்லையா? இது வாசிக்கலாம்ல. எதை வாசிக்க சொல்றீங்க? இது என்னது? இது மகதையாள். மாமியாளா? மகதையாளிங்க. மாமியாளா ஏன் போட்டு தங்கையா மாத்தி வச்சிருக்கிறேன். தங்கையாக தங்கையாக வச்சுக்க. அது உங்க பிரியா எப்படியா வச்சுக்க. ஆமா. பேர் என்ன? நாரத மகரிஷி ஐயா. சரி, இந்த அரிசி எங்க கிடைக்குது இப்ப? அரிசியெல்லாம் கிடையாதுங்க, நாரத மகரிஷி. அரிசி கிடையாதா? ஆமாங்க. இனிமேல் அப்படித்தான் சொல்ல போறாங்க. எது அரிசி கிடையாது, பருப்பு கிடையாது, என்ன கிடையாது. நான் என்ன கேட்டேன்னா, சாப்பாட்டு அரிசி, பிரியாணி அரிசி, பச்சை அரிசி, புழுங்க அரிசி இருக்கு. இந்த மக அரிசின்னு ஒரு அரிசி இருக்கு, அது எங்க இருக்குன்னு கேட்டேன். நாரதர் அப்படிங்கிறது பெயர். ஓ நாரதரா? நாரதர் அப்படிங்கிறது பெயர், மகரிஷி அப்படிங்கிறது ஒரு பட்டம். பட்டம்? ஆமாங்க. சரி, உங்க பட்டத்தெல்லாம் கேட்கல. சரிங்க, பேர் தான் கேட்டேன். நாரதர். அவ்வளவுதான், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அவ்வளவு. எந்த நாரதர்? தேவலோக நாரதர். இந்த புராணங்களில் வரக்கூடிய நாரதர். ஆமா, இந்த கதையிலாம் கதையிலாம் வர்றாங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டீங்க? இங்க கிளவி சொன்னா உங்களை பத்தி. என்னது? நீங்க நிறைய சொல்லி பார்த்துருக்கலாம்ல. என்ன சொல்லி பார்த்தனா? வேலையெல்லாம் நிறைய செஞ்சிருக்கேன். இந்த உலகத்திலேயே மாபெரும் குடும்பமான சிவபெருமான் குடும்பத்துல ஒரு பழத்தை கொண்டு போய் பஞ்சாயத்து எழுத்து விட்டு நீங்க தானே? ஏங்க மாபெரும் குடும்பம் பேசாதீங்க, டென்ஷன் ஆயிரும். ஏங்க அவ்வளவு டென்ஷன் ஆகுது? குலசாமி முருகன். ஆமா, முருகன் குலசாமி. அப்புறம் அவன்கிட்ட போய் இந்த ஏங்க விடுப்பாங்க? என்னங்க நல்லது ஒரு காரியம் செய்யுங்க. அத்தா நீங்க கேளுங்க. ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறாருன்னா, சரி, ரெண்டு சின்ன பிள்ளை அங்க இருக்கு, ஒரு 2 வாழைப்பழம், 2 பாதாம் பால், 2 ஆப்பிள் எல்லாம் எடுப்பலாம். ஒத்த பழத்தை கொண்டு போய் கொடுத்து 2 பையில ஏம்பளம் ஓம்பளம் ஏம்பளம் ஓம்பளம் ஏம்பளம் ஓம்பளம் அடிச்சுக்கிட்டு அவன் சின்ன ஆள் என்ன பண்ணிட்டான், ஊரை சுத்திரம் உலக சுத்திரம் ரயில் ஏறி கிளம்பிட்டான். ரயில் ஏறியா? ரயில் கிடையாது, மயில் மீது ஏறி. பெரிய வை அவன் ஆத்தால அப்படின்னு ரவுண்ட் அடிச்சு பழத்தை பிடிக்கிட்டான். பார்த்தான், சின்ன பையன் வந்தான், டென்ஷன் ஆகிட்டான். பிராடுக்கார ஃபேமிலி இவங்க. நம்மளை அங்கிட்டு போய் சொல்லிட்டு பழத்தை கொண்டு தள்ளிட்டாங்க. இவங்க சங்காத்த ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போனா, முட்டையை தட்டினேன், கொட்டையை போட்டேன், கோமணத்தை கட்டினேன், கையில தண்டத்தை பிடிச்சி ஆண்டியா போய் நின்ட்டானே. இந்த குடும்பமே அக்குச்சுக்கா போச்சாயா? கலகம் கலகங்கிற பெயர்ல ஒரு நன்மையை கொண்டு போய் கனிங்கிற பெயர்ல கலகம். ஆனா முடிந்தது ஒரு படை வீடு, பழம் நீ அப்படிங்கிற ஒரு படை வீடு கிடைப்பதற்கு காரணமாக அது கொண்டு போன கனி தானங்க. வீட்டு புரோக்கராயா? வீட்டு புரோக்கரா? பழனிங்கிற ஒரு ஸ்தாபனம் இன்னைக்கு 6 கோடி மக்களும் பழனி ஸ்தாபனத்துக்கு செல்றாங்க அப்படின்னா யாருனால? அவங்கனால. நான் கொண்டு போய் கொடுக்கல அப்படின்னா அந்த படைவீடு ஏற்படுமா? சரி, கலகங்கிற பேர்ல ஒரு நன்மை ஐயா. ஒரு மேட்டர் ஒன்று கேள்விப்பட்ட உண்மையா? என்னது? ஹலோ, சும்மா சொல்லுங்க. இந்த ஆமாம், இரணியன் பொண்டாட்டி லீலாவதி அந்த மேட்டர் உண்மையா? லீலாவதி உண்மைதானே? இது உண்மைதானுங்க, ஒத்துக்கிறாப்ல. இல்லங்க, இரணியனுடைய மனைவி லீலாவதி அப்படிங்கிறது உண்மைதான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அதுல சரிங்க. அந்த புள்ள மாசமா இருந்துச்சா? மாசமா இருந்தாங்க. என்னத்தா உன்னை சொன்ன பொய்யா? என்னது? அப்ப அவன் இரணியன் சொல்லியிருக்கேன். என்னது? நீ வயிற்று பிள்ளைக்காரியா இருக்க, நான் இப்போ காட்டுக்கு தவம் பண்ண போறேன். சரிங்க. நான் எப்போ ரிட்டர்ன் ஆவேன்னு தெரியாது, நீ வீட்டில் இருக்க கதவை சாத்திக்க. சரி, கண்ட நாய் எல்லாம் வரும். அவன் முண்டாட்டி அவன் சொல்லியிருக்கான் தலைவர். சரி அப்படின்னு சொல்லுவோம். சரி மாமா, நான் கதவை சாத்திக்கிறேன், எந்த நாய் வந்தாலும் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்தியிருக்கேன். சரி, அப்போ நீங்கள் போயிருக்கீங்க. யாரு? இல்லை யாரு போனது? அவன் இந்திரன் போயிருக்கான். இந்திரன் அந்த நாய் போயிருச்சு. இல்லை, இந்திரன் உங்களுக்கு அந்த பேர் வராது. இல்லை, அங்கே யாரு? இந்திரன் போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி எழுதிருக்கான். இல்லையே, கதை மாறுது. என்னது? இந்திரங்கிறீங்க, அப்புறம் இரணியன் மனைவி லீலாவதிங்கிறீங்க. ஆமா, அப்புறம் கதை மாறி சொல்றீங்களே. இப்போ என்ன கதை புரியல சொல்லுங்க. அகலிகை இந்திரன். ஐயா அது வேறங்க. இப்போ இது யார் போனது? இது இரணியனுடைய மனைவி லீலாவதி. ஆமா, இங்க யார் போனது? மாசமா இருந்தாங்கன்னு சொன்னீங்களே, இங்க யார் போனது? இப்போ நான் போனேன். அதுக்கு முன்னாடி யார் போனது? அதுக்கு முன்னாடி இரணியன் போயிருப்பாரு. இந்திரன் போனானா இல்லையா? என்னங்க
கதை மாறுது. ஹலோ, இந்திரன் எங்க போனாருங்கறீங்க? முழுசா படிக்கல நீங்க. நான் படிக்கல. நீங்க கூட்டிட்டு வந்ததெல்லாம் சொல்லிட்டேன். சரி. அதுக்கு முன்னாடி இந்திரன் போய் கையை பிடிச்சி இழுத்தான். யார? ஏறனே முண்டாட்டியா லீலாவதியா? எந்த எந்த இந்திரன்? என்ன கதை இருக்கா தெரியுமா தெரியாதயா? படிச்சிருக்கியா இல்லையா? எந்த இந்திரன் போய் கதை பிடிச்சிருத்த? இனியா வம்பா இருக்கு, நெசமா தெரியாதயா? இல்ல உண்மையா சொல்லுங்க, நீங்க உண்மையா சொல்லுங்க. அவன் கையை பிடிச்சி இழுக்கலதா, நீங்க போய் அவனை டேய் அடுத்த முண்டாட்டி ஏன்டா கையை பிடிச்சிருக்க முட்டாப்பல போடா செரு புஞ்சுவன் அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு, சரி அந்த பிள்ளைய நீங்க தள்ளிட்டு வந்து அபச்சாரம் 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 இல்லையா? நீங்க கூட்டியாந்துருக்கீங்க, அவனுக்கு கூட்டியாந்து ரூம் கட்டுறீங்க, கொடுக்க மாட்டேன்னு இருக்காங்க. ஐயோ கதை என்னையே மாத்தி விட்டுருக்கீங்க போல. அவனுக்கு அப்புறம் 10 குடிச்ச போட்டு அந்த பிள்ளைய உள்ள வச்சு செஞ்சிருந்தீங்க. உபதேசம் உபதேசம் செஞ்சங்க. செய்யும் போது அந்த பிள்ளை அசந்து தூங்கி இருக்கு. சரி, தூங்குச்சா இல்லையா? உபதேசம் செய்யும் பொழுது அசந்தாங்க. தூங்குச்சா இல்லையா? தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப தூங்கும்போது அந்த பிள்ளை கொண்டு தொப்புல கொண்டு வாய வச்சிருக்கியா பெரிய மனுஷன்? இப்ப சொல்லுங்க. அழகா இருக்காது அவன் சொல்லிட்டு அழுகுறான் தெரியுமா? இப்ப சொன்னீங்களே, அவன் சொல்லி வருத்தப்படுறேன். என்னது? நாரதனை முண்டாட்டு தொப்புல நினைக்க விட்டான், தொப்புல நினைக்க விட்டான். அது என்ன பழக்கம்? அட நாராயணா, இரியா அப்படியே நக்கணும்னா தொப்புல நக்கிறது கொஞ்சம் தள்ளி கூட. அந்த பிள்ளையும் சந்தோஷமா இருந்தாலும் நீயும் சந்தோஷமா இருந்துக்கலாம். அது என்னையா பழக்கம்? என்னையா இது இப்படி ஒரு பேச்சு? அநாகரிகமான பேச்சா இருக்கு. உபதேசங்கிறது செஞ்ச நீ என்ன அநாகரிகமான செயல். உபதேசம் அப்படின்னு செஞ்ச நீதாயா? நான் தான் செய்யலங்கிறல, நாங்க உபதேசம் தான் செஞ்சேன். எப்படி வாய வைக்கல, உபதேசம் செஞ்சேன். ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண அப்படி ஒரு மந்திரத்தை எடுத்து சொன்னேன். எங்க சொன்னீரு? தொப்புள் கொடி உறவு. கேட்டுங்க கேட்டுங்க. என்னது நான் சொன்ன லொல்லை நாப்ல இந்த கேட்டுங்கண்ணே, நான் போய் சொல்றேன். தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொன்னேன். எங்க வச்சு சொன்னீங்க? தொப்புள்ள இந்த அப்ப சொன்னா சரி சொன்னதா. அப்ப லொல்ல லொல்ல நீங்க ஒரு வேற வார்த்தை ஒரு சொன்னீங்களே, அது நான் செய்வேனா? நக்கலையா? நான் ஒரு அறிவை தேடுவதற்காக வந்து ராதாகிருஷ்ண மந்திரத்தை இரியா நான் கேட்கற பதில் என்னங்க? பிள்ளையார்களுக்கு முன்னாடி நிக்கலாம். ஆமா, பவுடர் போட்டு பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாதுங்க. சத்தியம் நக்கனதே இல்லை. சத்தியம் யார யார இப்படி ஒரு ராமனூர்ல ஒரு நாரதர்கிட்ட பிள்ளையார் சத்தியமா நான் நக்கனதே இல்லை. சத்தியம் நாராயணா எங்க நீங்க அந்த செயல சாமி நான் தேடி வந்தது உங்கள இல்ல, வேற ஆளும் மாறி வந்துட்டேன் போல. என்னதுங்க? எங்க இரணியன் அதெல்லாம் இல்ல, நக்கனதெல்லாம் செத்து முடியா. நீங்க சொல்லுங்க, நீங்க பிள்ளையார் முன்னாடி. நான் தான் நக்கனன்னு சொல்லிட்டேன். நான் எக்கச்சக்கமா நினைக்கிறேன். பஞ்சாமிரதம் எவ்வளவு நினைக்கிறேன். நீ நக்கல சத்தியம் முடியா? கிடையாதுங்க கிடையாதுங்க கிடையாதுங்க. கையில சத்தியம் பண்ணியா? சத்தியம் பண்ணட்டா? கிடையாதுங்க. நான் உபதேசம் தாங்க செஞ்சேன். அத கேட்கல. நக்கனதே இல்ல. சத்தியம் எங்க ஏங்க உபதேசம் தாங்க இல்ல கேட்கல. நக்கனே இல்லையா? கிடையாதுங்க கிடையாதுங்க. போய் வாழ்க்கைய வேஸ்டியா போய். என்னது? சரி முடியா எனக்கு நக்கா போ. என்ன சரியா சாமி சங்கடப்படுறாப்புல விட்டுரு, அதை போட்டு அழுத்தாம. ஐயா ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண அப்படின்னு மந்திரம் ராதாகிருஷ்ணா மந்திரத்தை எச்சியல நக்கனீங்களா இல்லையா? அது எங்க? அது வேற இடம். அங்க நீங்க சொன்ன இடம் எங்க? அப்ப நீங்க வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கீங்க. நாராயணா நீங்க சொன்னது இரணியனுடைய மனைவி லீலாவதிய. அந்த மேட்டர் முடிஞ்சு போச்சு. இது ராதாகிருஷ்ணன் தெரிவதற்காக வந்து எச்சியலை எடுத்து நான் வந்து அறிவை தேடணும் என்பதற்காக வந்து அந்த செயலை செஞ்சது. நக்கனது அது நக்கனது உண்மைதானே? ஏன்னா இவ்வளவு கேவலமா படுத்திருக்கீங்க. நக்கனீங்களா இல்லையா? எச்சியல் எடுத்து நக்கனே இல்லையா? ஆமா. அப்புறம் போதுமா? நான் பொய்யா சொன்னேன். நான் சொன்னா தப்பா நினைக்கிறீங்க. நக்கனதானயா? அட நாராயணன் அதுலயே இருக்கிறீங்களே. அட இதியா சரி ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு அந்த செயல்? சரி என்ன யாரும் தெரியுதுங்களா? என்ன யாரும் தெரியுதானே? அதான் நீங்க தான் சொல்றீங்களா யாருன்னு? நாரதர். என்ன யாரும் தெரியுதானே? உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியுது? நீங்க யாரு அப்படிங்கிறது விவரம் நல்லாவே தெரியும். யாரு? சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. நீங்க தான் அந்த வீரத்தேவை. அதேதான் அந்த வீரத்தேவை. வீரத்தேவை. அப்பா பேர் பிரம்மா. உங்க அப்பா பேர்? அப்பா பிரம்மா. சரி எங்க அப்பா நம்பிராஜன். தாய் கலைவாணி. எங்க அம்மா நங்கமோனி. எப்படி செய்வது கலகம் செஞ்சுட்டு போங்க. யார் வேணாம்னா கலகம் செய்வதற்கு நாங்க செய்வது இந்த காவல் தான். காவல். சரி ரொம்ப சந்தோஷம். காவல் காவல் ஆண்கள் பெண்கள். ஐயா என்ன பெத்தாரு, உங்களை பார்த்ததுல நான் ரொம்ப புண்ணியம் பண்ணுறேன். நாராயண நாராயண நாராயண. நல்லா இருங்க சாமி. எங்கள் அப்பன் பாட்டன் செஞ்ச புண்ணியமோ என்னமோ உங்களை நான் பார்த்துருக்கேன். சரி
அண்ணன் தம்பி 7 பேர். அடாடா, எல்லாம் நல்லா இருக்காங்க. அண்ணன் தம்பி 7 பேர் எல்லாருமே நல்லா இருக்காங்க. இந்த கடைசியா இருக்கான்ல என் தம்பி. கடைசியாளா? கடைசியாளா? என் கூட ஒட்டி பிறந்தவே. அது கடைசியா இல்ல நடாளா? என் தம்பி. இல்ல தம்பி. சரி, அவன் தான் கொஞ்சம் முடியாம இருக்கான். தம்பிக்கு முடியலையா? முதல்ல நல்லா இருந்தா. சரி, இப்ப என்னன்னு தெரியல. அடடா, ஏன் இந்த மாதிரி தெரியல. என்ன காரணம்? என்ன கர்மமோ தெரியல. ஏதாவது வைத்தியம் பார்த்துட்டு நானும் பல வைத்தியம் பார்த்துட்டு நல்ல ஒரு மருத்துவர்கிட்ட பார்க்கவும் தானே. அதே கேட்டேன். ஆனா சேட்டை குறையல. ஆட என்னங்க சாமத்துல 1 மணிக்கு இப்படி நிக்கிறேன். ஆட நாராயணா, ஆள் இல்லாதப்ப நிக்கிறேன். அதான் பெரிய சரி. ஆள் இருக்கு. அப்புறம் என்னடான்னு கேட்டேன். நான் அண்ணியை பார்க்கணும்னா அண்ணியவா? அண்ணியம்ல ஒரு சுடுதண்ணி மேல படுறா அப்படின்னு அடிச்சா எவ்வளோ எதை கொண்டு அடிச்சிக்க? முந்தானத்துலாம் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு 16 அடி அடிச்சிருக்கேன். ஆட 17வது அடிக்கு கையை அப்படி எடுத்தல பித்த உடம்பு வந்திருப்பேன் போல. இப்படியே கொபக்கன்னு வாந்தி எடுத்து கண்ணெல்லாம் வட்டக்கண்ணு வாங்கி போச்சு. முட்டுண்டா சுருங்கி போனேன். அது கேட்டேன். அப்புறம் ரோஸ் வர்ற மாதிரி ஏதாவது செய்ய வேண்டியதானுங்க. கேட்டேன். பயலுக்கு சீர்தாக்கியிருக்கான். அதான் இப்போ வர்ற சனிக்கிழமை அழகர் கோயிலில் அவனுக்கு மொட்டை எடுக்கலாம்னு இருக்கேன். சரி, நீங்கள் பெரியவங்க வந்திருக்கீங்க. அவனுக்கு மொட்டை எடுத்தோன்னே நான் என்ன செய்யணும்? என்னை பற்றி ஐயா உங்கள் சோத்து கையில் இப்படி சந்தனத்தை கரைச்சி அவன் மண்டையில் இப்படி முழுன்னு தடவி சரி உங்கள் வாயால் ஒரு முத்தம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அவன் குளிச்சு அடைஞ்சிருவேன். என்னையா யாரு பண்ணிட்டு போங்க. ஏங்க உங்களுடைய சந்தனம் உங்கள் மேலே தடவி இருக்கீங்க. சரி, அவனுக்கு கொஞ்சம் தடவி விட்டு போங்க சாமி. பெற்ற சாமி சாமி ஐயா நாள் குறிச்சிங்களா? உங்க போட்டா அடிச்சிருக்கேன். ஆமா, நாள் குறிச்சிங்களா? என்ன நாள் அது? உங்க போட்டா போட்டு அவன் போட்டான் கீழே போட்டு அவன் முத்தம் கொடுக்க மாதிரி அப்படி அடிச்சிருக்கேன். தம்பிக்கு பேர் இருக்கா? சர்தார் எடுத்த மாதிரி இல்ல. தம்பிக்கு பேரு ஏதாவது? தம்பிக்கு பேரு தம்பி தான் பேரு. என்னங்க எங்க உங்க பேரு வீரத்தேவன், உங்க தம்பிக்கு பேரு வீரத்தேவன் செவன். இப்படி ஒரு செவனை நான் கேட்டதே இல்லையா? 7வது ஆள்ல. 7வது ஆளா? வீரத்தேவன் 7, வீரத்தேவன் 1, வீரத்தேவன் 2 அப்படித்தான் எங்க எல்லாருக்கும் ஒரே பேர். வீரத்தேவன் 1, வீரத்தேவன் 2, வீரத்தேவன் 3, வீரத்தேவன் 7. அடாடாடா, ரொம்ப சந்தோஷம். இப்படி எல்லாம் ஒரு தம்பியே நீங்க. சரி, இங்க என்ன விதைச்சிருக்கிறீங்க? இன்னைக்கு என்ன விதைச்சிருக்கிறீங்க? இங்கயா கஞ்சா. உங்களெல்லாம் உள்ள கொண்டு போய் போடணும் ஐயா. இல்ல தினதா திணைன்னு எழுதுனா ஊடவோட கஞ்சா போட்டிருக்கேன். ஏன் செலவுக்கு அது? ஏங்க திணைன்னு எழுதுனா 2 சுழி நான் போட்டு எழுதினாலும் திணை தான் வரும். ஆமா, 3 சுழி நான் போட்டு எழுதினாலும் திணை தான் வரும். சரி, இதுல எந்த திணைய? இல்ல 3 சொல்லி போட்டா என்ன திணை? அதான் உங்களை கேட்கிறேன். நான் உங்களை கேட்கிறேன். அதாங்க நான் உங்களை கேட்கிறேன். 3 சொல்லி போட்டா என்ன திணை? அதுக்கு பேரு ஒழுக்கம். யார? என்னங்க ஒழுக்கம்? ஒழுக்கம் விழுப்பம். கம் ஒழுக்கம் போடணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னாரு. அப்படி யார செய்வீங்க? என்னங்க கதையே மாறுது. இல்ல 3 சொல்லி போட்டா அது விதைக்க முடியுமா? அது விதைக்க முடியாது. அப்புறம் ஏன் கேக்குறீங்க? அப்ப எத்தனை சுழி? 2 சொல்லி தான். அப்ப எத்தனை சுழி? 2 சுழி. ஆமா, இந்த திணையெல்லாம் எந்த நிலத்துல விளையுதுங்க? குறிஞ்சி நிலத்துல நஞ்சை இருக்குது, புஞ்சை இருக்குதுங்க. நஞ்சைன்னா என்ன, புஞ்சைன்னா என்னங்க? நஞ்சைன்னா நஞ்சா, புஞ்சைன்னா புஞ்சா. ஏங்க இவ்வளவு தூரம் எவ்வளவு அழகா பேசுனீங்க. இதுக்கு மட்டும் அழகா தான் பேசுறேன். இப்போ அழகா தான் பேசுறீங்க. அசிங்கமா பேசுறேன். நஞ்சைன்னா என்ன, புஞ்சை? அதாயா நஞ்சைன்னா நஞ்சா. சரி, புஞ்சைன்னா புஞ்சா. கேக்குறது புரியுதா? நான் சொல்றது தெரியுதா? நஞ்சைன்னா என்ன, புஞ்சைன்னா என்ன? நஞ்சைன்னா நஞ்ச, புஞ்சைன்னா புஞ்ச. தெரியுதா இல்லையா? கேக்குறது தெரியுதா? என்னடா பெரிய நம்பளமா இருக்கு. இது என்ன நிலம்? இது குறிஞ்சி நிலம். இது என்ன நிலம்? இது நஞ்ச. அப்ப என்ன விளைய? நஞ்சில என்ன விளையும், புஞ்சையில என்ன விளையா? நஞ்சையில என்ன விளையுமோ அது விளையும், புஞ்சையில என்ன விளையும். சரி, கேட்டது தப்பா போச்சு. தெரியுது இல்ல? கேட்கல. இப்ப நம்ம விவசாயமா பண்ண வந்திருக்கேன். பாட்டை யாரு தெரியுமா? என்னுடைய பாட்டன். யாரு? பரந்தாமன்.
சரி. மகாவிஷ்ணு நல்லா இருக்காப்ல. என்ன வேலை செய்யறாரு? என்ன பண்றாரு? என்ன பண்ற? பார்க்கடலை பள்ளி கொண்டு இருக்கிறார். ஏன் பள்ளியை கொள்றாப்ல? சயனத்துல இருக்கார். சயனம்னா படுக்க அறையில படுத்திருக்காப்லையா? ஏன் எப்பவுமே படுத்திருக்க? தண்ணியிலே படுத்திருக்காப்லையா? ஆமாங்க, உங்களை எல்லாம் கட்டி காக்க வேண்டுமே என்பது. ஏன் அவர் தண்ணியிலே படுத்திருக்காரு? இந்த உலகமாகப்பட்டது 3 பங்கு கடலும் 1 பங்கு நிலத்தான சொல்லப்பட்ட பகுதி அல்லவா இந்த நிலப்பகுதி. தீபகற்ப நாடு. ஆமா, தீபகற்ப நாடு. அதனால வந்து இந்த பூமியில உள்ள மக்களை கட்டி 3 பங்கு தண்ணி. ஆமா, 1 பங்கு நிலம். ஆமா. அப்ப இந்த 3 பங்கு தண்ணி வந்துச்சுன்னா இந்த உலக மக்கள் எல்லாம் அழிஞ்சு விடும். ஆமா, நீரால் மூழ்கி அழிந்து விடுவார்கள். நீர் வரக்கூடாது என்பதற்காக தண்ணி வரக்கூடாதுன்னு. எந்த தண்ணி? கடல் தண்ணி. கடல் தண்ணி இந்த பூமியில தீபகற்ப நாட்டில் வந்து நிலத்தினுடைய மக்களை வந்து காக்க வேண்டுமே என்பதற்காக அங்கே பார்க்கடலை பலி கொண்டிருக்கிறார். அதனால தண்ணியை போட்டு அமைக்கப்படும். அவர் எழுந்திருச்சா தண்ணி வந்துடும். தண்ணி வந்துடும். எந்திரிச்சா தண்ணி வரும். எழுந்திரிச்சா தண்ணி வரும். எந்திரிச்ச உடனே வருமா இல்ல கொஞ்சம் லேட்டா ஆகுமா? எங்க பொங்கணும்ல, கடல் பொங்கி வரணுமா? இல்ல கேக்குறேன். பொங்கி வரணும். எந்திரிச்ச உடனே வந்துருமா? எந்திரிச்சா வந்துருங்க. எந்திரிச்சா வந்துருமா? எழுந்திரிச்சாவே தண்ணி வந்துடும். ரொம்ப வீக் பார்ட்டி வளர்க்கு. இல்லைங்க, பாம்பு ரொம்ப பாம்பு மேல படுத்த பாம்பு ரொம்ப வீக் பாம்பு. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். இங்க பொம்பளை பிள்ளை இருக்கு. பொம்பளை பிள்ளையா? ம். பொம்பளை பிள்ளையா? ஏன் பொம்பளை பிள்ளையா? என்ன இப்படி கேக்குறியா? என்னங்க பொம்பளை பிள்ளை சொல்லவே இல்லை. அதிசயமா கேக்குறியா? ஆமா, பார்த்ததே இல்லல. பொம்பளை பிள்ளை வா. பொம்பளை பிள்ளை பார்த்ததே இல்லல. ஐயோ கொடுமையே. இந்த பாரு, பொம்பளை பிள்ளைன்னா அப்புறம் பொம்பளையே பார்த்தது இல்லையா? பார்த்ததே கிடையாதுங்க. வாங்க. ரொம்ப சுத்தமான ஆள். உங்க அம்மா? எங்க அம்மா தாய் கலைவாணி. பொம்பளை ஆள் தானே? பொம்பளை ஆளுதான். பார்த்ததே இல்லை. புள்ளங்கிறீங்கள, பொம்பளை வேற பொம்பளை புள்ள வேற. யாரு? அது எங்க அப்பா போட்டோ. சரி, நம்பிராஜன். தெரியா? உங்க அப்பா நம்பிராஜன் எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. அது சம்பந்தம் இல்லாம உட்காந்துருக்காரு. சம்பந்தம் பண்ணிட்டா உட்காருவாரு. இல்ல, சம்பந்தமே இல்லாம உங்க அப்பா போட்டோ அப்படிங்கிறீங்க. என் தங்கச்சி வள்ளி இருக்கு. சரிங்க. என் ஆளு இருக்கு குள்ளி. வள்ளியா? இன்னும் வரல. காரணம் பேரா கருத்து பேரா? காரணம் பேரு. என்ன காரணம்? அது வள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்துல இருந்து கண்டெடுத்ததுனால வள்ளின்னு பேர். அப்ப கிழங்கு எடுத்துட்டு கிழங்கு யார் எடுத்தா? யார் எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஏங்க, எடுத்திருக்காங்க. யாரோ எடுத்துட்டாங்க. எடுக்கலன்னா அப்புறம் பள்ளம் வருமா? அதனால கிழங்கு எடுத்த பள்ளத்துல குழந்தை குகா குகா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டுருக்குமே. ஆமா ஆமா, குகா 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 அப்படிங்கறத திருப்பி சொன்னோம்னா காகு காகு காகு. ஓ, காகு கத்தக்கூடிய பறவை எது என்ன அப்படின்னா அதுதான் மயில். ஆமா, மயில் யாருக்கு சொந்தம்? அது யாரு வச்சிருக்காங்களோ அவங்க சொந்தம். இல்லங்க, மயில் யாருக்கு சொந்தம்? யாருக்கு வாகனம்? அது எங்க அப்பா முருகனுக்கு. முருகனுக்கு வாகனம். முருகனுக்கு எத்தனை மயில்? இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. ஆமா, இது மயில் சொந்தமானது. ஆமா, இருக்கா இல்லையா? முருகனுக்கு எத்தனை மயில்? என்ன கேக்குறீங்க? முருகனுக்கு எத்தனை மயிலுங்க? என்ன கேள்வி கேக்குறீங்களா? அவ்வளவுதான் கேக்குறேன். இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா? ஏங்க என்னைய போய் கேள்வி கேட்டிருக்கீங்களே. முருகனுக்கு 1 மைல் தான். ஏங்க மொத்தம் 3 மைலுங்க. நான் எல்லா போட்டாலையும் பார்த்துருக்கேன். ஏக்கா 1 மைலோட தான் உட்காந்துருக்காரு. 3 மைல் பக்கத்தில் நின்றுருக்கா? நான் சொல்றது 3 மைல் அப்படிங்கிறேன். ஏன்? ஏங்க 3 மைலுங்க. எப்படி? கந்த புராணத்தின் முறைப்படி முருகப்பெருமானுக்கு ஏற்பட்டது 3 மைல். 1 மந்திர மயில், 1 எந்திர மயில், 2வது இந்திர மயில், 3வது அசுர மயில். இப்ப நான் கேட்டலாம் அதெல்லாம். ஏங்க இது எதுக்கியா எனக்கு? கரல பூதி ஆகணுமா இல்லையா? அது அப்படியா? அதுக்காகத்தான். சரி சரி, என்ன பண்றது? அதனால இது 3 மைல். 3 மைல் நான் சொல்ற விளக்கத்தை சொல்றேன். இப்ப இங்க இருந்து எத்தனை மைல் நமக்கு கணிக்காக காரைக்குடி போறது? இல்லங்க, கணிக்காக முருகப்பெருமான் வந்து மயில் ஏறி போனார் அப்படின்னு சொன்னீங்களே. ஆமா, அந்த மயில் வந்து எப்படி கிடைத்தது? முருகப்பெருமானுக்கு வந்து ஓம் என்ற பிரணவமே மயிலாக வடிவெடுத்ததாம். அதனாலதான் மந்திர மயில். ஓ, அதுதான் என்னது? மந்திர மயில். மந்திர மயில். அப்புறம் வந்து 2வது மயில் இந்திரனே மயிலாக மாறி முருகனுடைய முதுக தாங்கினதாக ஒரு மயில். அதனாலதான் இந்திர மயில். எதுக்கு வந்தேன் அவன்? ஆமா, சண்டை ஏற்படும் பொழுது சுப்பிரமணியருக்கும் சூரபதுமனுக்கும் சண்டை ஏற்படும் பொழுது இந்திரனே மயிலாக. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னங்க? நான் இது வரைக்கும் யார்ட்டையும் கேட்கல. சரி, உங்கள்கிட்ட தான் கேட்கலாம்னு இருக்கேன். என்ன கேட்கலாம்? இந்த ராமாயணத்துல சூர்பனகன்னு ஒரு சூர்பனகை. அவ யாரு? ராவணனுடைய தங்கை சூர்பனகை. சரி, அவ போய் இந்த ராமே லட்சுமணே சீதை 3 பேரும் வனவாசம் பண்ணாங்களே. சரி, அப்ப போய் சூர்பனகை போய் ராமன்ட்ட போய் என்ன பண்ணா? என்ன செஞ்சா? போய் இது பண்ணிருக்கா. ஆமா, போடலாம்னு கூப்பிட்டுருக்கா. ஐயோ அண்டவா, இனி அப்புறம் கேட்டாலும் என்னங்க அப்படி போய் சைஸ் பண்ணாலா இல்லையா? இல்ல, ராமனை கூப்பிட்டாளா இல்லையா? ஏங்க நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரலாமா? இது அழகான வார்த்தை. என்ன ஒண்ணு ஜாம படுக்கத்தானே கூப்பிட்டா? அது என்ன உனக்கு உன்ன சொன்னா கூப்பிட்டாளா? அதுக்கு என்ன செஞ்ச? அதுக்கு ராம என்ன சொன்ன? நான் சுத்தமான ஆளு.
நான் சுத்தமான ஆளு. அடுத்து என் தம்பி இருக்கிறேன். அவன் அப்ப சுத்தம் இல்லாத ஆளு தானே? இல்ல அவனை வேணா பாரு, அவனுக்கு ஒரு சொல்ப ஆசை உங்களை மாதிரி. நான் கேட்கறேன், ராம ரச்சம் நல்லவங்க தானே? நல்லவங்க தாங்க. இவன் ராம ஒன்னும் இங்க வராத போடின்னு விரட்டி இருக்கணும். சரி, என்கிட்ட வேணா என் தம்பிட்டு போன்னு சொன்னான்னா அவன் எவ்வளவு லொப்பப்ப. தம்பி என்ன செஞ்சேன் அப்படின்னு தெரியுமா? இருங்க வர சொன்னான்ல, அதுவே தப்பு. சரி, இப்ப லட்சம்ட்டு அவன் போறான். அவன் போனோடனே அவன் என்ன செஞ்சான்? அவன் என்ன செஞ்சான் சொல்லி பார்த்தேன், கேட்கல. முக்கியமானதை பிடிச்சி அறுத்தேன். எதை? மயிரை, வேற கொங்கைய, வேற வேற. கொங்கைன்னா என்ன? கொங்கைன்னா ஸ்தனம். ஸ்தனம்னா மார்பகம், நெஞ்சு பிடிச்ச அர்த்தம். நெஞ்சு. இது தப்பா இல்லையா? ஆமா, நான் என்ன சொல்றேன், ஆமா, இஷ்டம் இருந்தா போலாம். சரி, இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லலாம். ஒதுங்கிடலாம் இல்ல வலுக்கட்டாய இல்ல, அது வேற யாராவது யூஸ் பண்ணிக்குவாங்கல்ல. சரி, அதை பிடிச்சி எதுக்கு இருக்கணும்? செய்யக்கூடாது. தப்பா இல்லையா? தப்புதான். இன்னொருத்தருக்கு யூஸ் பண்றது, அதை போய் அறுக்கலாமா? சரி, ஒருவேளை இவன் காம கொடூரனா இருப்பானோ, அறுத்து கையில வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன் அவர்த்தேன்? அது என்ன பழக்க வழக்கம்? என்ன பழக்க வழக்கம்? ஒரு பொம்பளை கூப்பிட்டா போகணும். 32 தர்மத்திலே ஒரு பெண் போகும் ஒரு தர்மம். கூப்பிட்டா போகணும்ல. சரி, முண்டை முடியல, காட்டுக்குள்ள மாத்திரம் வாங்க முடியல, அது வேற ரைட். ஓகே, அப்ப அவன் மனைவி மேல பதிவிரதா தன்மை இருந்தது அவனுக்கு. ஏற்கனவே அவனுக்கு ஒரு மனைவி இருந்தா. யாரு? ஊர்மிளை அப்படிங்கிற ஒரு மனைவி. அந்த ஊர்மொழி இல்லைங்கிறக்காக இவன் மொழி. ஊர்மிளை எங்கேயே கொண்டு போய் வச்சாச்சு அப்படின்னா, ஐயா திருமணம் ஆன உடனே வந்து என்ன செஞ்சா பிரிவு ஏற்பட்டது. ரொம்ப சந்தோஷம். காட்டுல இருந்ததுனால நல்லது. உங்களுக்கு இந்த சில பெருமை சந்தோஷம். சந்தோஷம். பொம்பளை பிள்ளைல பார்க்கலாமா? வள்ளியை பார்க்க வேண்டும். வள்ளி அதுக்கு முன்னாடி ஏன் ஆள் இருக்குல்ல? உங்காலா? அதான் நீங்க பார்க்க வேணாமா? உங்காலா சூப்பரா இருக்கேன். உங்களுக்கெல்லாம் ஒரு ஆளாங்க. என்னையா அது குப்பையில இருக்கிற கொட்டாச்சி கூட ஒரு குச்சை கோத்து கொடுத்தா இருக்குது. சரி, இப்போ நாங்க கோர்க்க கூடாதா? அடாடா, ஒரே ஆளு ஒரு ஆப்ப கொட்டாச்சி ஒரு குச்சி சேர்ந்தா அதுக்கு பேர் என்னது? ஆப்ப. பழ குச்சி சேர்ந்தா அது ஆப்ப. ரொம்ப சந்தோஷங்க. உங்களை மகிழ்ச்சி. அழைத்து உள்ளம் தடுமாறும் நான் பாரடா, நியாயத்தை கேளடா, நெஞ்சிருக்கிலேயே நாடகம் ஏனடா
நீடடா எதுக்காக கூப்பிட்டீங்க? விஷயம் தெரியுமா? என்ன விஷயங்க? இங்க ஒரு சாமியார் வந்திருக்காரு. யார் அவரு? அவரு அஷ்டமா சித்துக்கள் கட்டுறவரான். அப்படின்னா சிறுச பெருசாக்குவாராம். பெருசா சிறுசாக்குவாராம். புள்ள பண்ணுவாரா? கீழே உள்ளதை மேலே கொண்டு போவாராம். மேல உள்ளதை கீழே கொண்டு வரான். நடுவு உள்ளத நல்லா இருக்கிறத புடிச்சு ஆக்குவாராம். என்ன அப்படி சொல்றீங்க? அப்படி ஒரு சேவை நான் பார்த்துட்டு வரவா? ஏய் இது நான் கூப்பிடுறேன். ஐயா பிரம்மச்சாரியம்மா. பிரம்மச்சாரி வலிக்கு விடலாமா? பிரம்மச்சாரி வலிக்கு விடலாமா? இந்த பொம்பளைக்கு காட்டு கட்டி தடுக்கி விடலாமா? வழுக்குனா தான் விடும். இந்த சாமி அதுல எப்படி இருக்கு? எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையில் அவளை காதல் கொள்ளும் அவளை வாழே என் காலம் செல்லும். நான் பார்த்தது இவள் ஒரு அழகியன்பே, நல்ல அழகியன்பே. நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் கவிதை என்பே, ஒரு கவிதை என்பே. இடையோ இல்லை இருந்தால் உள்ளே கொடி போல் வெள்ள வலையும், சின்ன கொடை போல் விரியும் இமையும் விளையும் பார்த்தால் ஆசை விளையும். அந்த காதலும் பெருமானோ காதலி சுகமானோ நிலவோ மழவோ எதுவோ நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே இவள் வார்த்தையத்தான் நல்ல கவிதை என்பேன், நல்ல கவிதை என்பேன். எப்படி இருக்கு பிள்ளை? நல்லா இருக்க? நல்ல பொருத்தம், ஜோடி பொருத்தம் இன்னைக்கு தாங்க எப்படி இருக்கு? நல்ல ஜோடி பொருத்தம். அப்படி கொடுத்து வச்ச ஆளுங்க நீங்க. யார்கிட்ட கொடுத்து வச்சு? இல்ல கொடுத்து வச்ச ஆளு. ஒரு நாளைக்கு ஒரு ஆளு. ஆமா, சந்திக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு ஆள் தான். ஏஜென்ட் போறத பொறுத்தா இருக்கு. சந்தோஷம். அடுத்து தங்கி சமயத்துல ஒரு ஆள் போட்டு போடுவாங்க. அதுலதான் பெரிய என் தங்கை அழைக்கட்டுமா? அழைக்கட்டுமா சாமி, அழைக்கட்டுமா? நான் சாமி அழைக்க போறேன். என் தங்கச்சியை கூப்பிட போறேன். தங்கை செல்லம், இங்க பாரு யாரு வந்திருக்கா பாரு. ஒடியா நாரதர் மாமா வந்திருக்காங்க பாரு. மாமாவா? அப்ப எனக்கு என்ன வேணும்? நம்ம எல்லாருக்கும் மாமா. மாமா வேலை இருக்கும். மாமா அட மயிலே. ஏய் மாமோய். நம்மகிட்டே ஒடியா 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 ஒடியா. ஓத்தோத்தமா வா.
பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே காதலன் வருவான் காத்தில் அவன் கை ஒளி உன்னிடம் சேர்த்து வைத்து மைவிழி வைத்து பார்த்திடு தானா நானா தானா நானா தானா தானா நானா தானா வருஷங்கள் எல்லாம் நிமிஷங்களாக அவன் வருவான் என்று காத்திருந்தேன் அவன் மட்டும் இங்கே ஒரு நொடி வந்து பிள்ளை பெற்று கையில் தருவேனே என் ஆவணி வயதுகள் ஒரு 1000 பலத்திலே அந்த ராட்சசன் ஏற்கவில்லை என் பூக்குடை நான் விடவில்லை என் 20 போகும் 70 ஆகும் அவனை விட மாட்டேன் என் மடியில் ஒரு நாள் தலை வைத்து தூங்கும் அழகை நான் பார்ப்பேன் கைசலாட்டு பெண்ணே என் அவனை கண்டாயா அவனை கண்டாயா என் இருவின் நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா என் இருதய நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா கொஞ்சம் கனவு கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான் என்னை தண்ணீர் இணைத்தான் இதேனோ தனியே சென்றான் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா என் இருதய நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா அண்ணா அண்ணா நல்லா இருக்கேன் என்ன காரணம் கூப்பிட்டதுக்கு ஆமா செல்லமே 1 வருஷம் ஆகுது ஓ அங்க மலர்களை போல் தங்கை உறங்குகிறார் அண்ணன். ஏய் முயற்சி பண்ணாத இங்க இரு இங்க இரு நீ அங்கே போனா குறவிட புடிச்சு கொடுத்தீங்க அப்புறம் நீ உனக்கு விஷயம் தெரியுமா இங்க முனியோட்டம் இருக்கிறது முனி இல்லடா முனிவர் ஆமாமா என்ன விளையா வந்தாரா நம்ம காசி வழக்கு வந்திருக்கிறா அழைக்கட்டுமா சாமி ஐயா வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் வர வேண்டும் சாமி வர வேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் மகிழ்வோடு ஒன்றை குறமகள் சொல்லுவேன் இது வாழ்வில் உமது அருள் வேண்டும் வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் கோலம் கொண்ட முனியே பொது நலம் காணும் உமது பணியே தவ கோலம் கொண்ட முனியே பொது நலம் காணும் உமது பணியே எதிர்காலம் அறிந்த மாமுனியே எதிர்காலம் அறிந்த மாமுனியே திருப்பாதம் புனிதம் தவ முனியே வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் ஓம் சர்வமங்கள மாங்கல்யே உயர்வான வானின் மகனே உயிர் பிரம்மன் மகனே உயர்வான வானின் மகனே உயிர் படைக்கின்ற பிரம்மன் மகனே
வாருங்கள் சுவாமி வாருங்கள். அதலம் கிதலம் சுதலம் ததாதலம் மகாதலம் ரசாதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய மேலோகம் 7 லோகங்களும் பூமி பூலோகம் உபர்லோகம் சுபர்லோகம் சனலோகம் சத்தியலோகம் தபலோகம் என்று சொல்லக்கூடிய கீழோகம் 7 லோகங்களும் 14 லோகங்களும் தாங்கள் சுற்றி வருகின்ற நேரத்தில் எங்களுடைய வேள்வி மறியல் சாரல் உங்களை வருக 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 என்று வரவேற்கிறது சுவாமி. வந்தது மட்டும் போதாது, என்னைய நாட்டு மக்களையும் அனைவரையுமே ஆசீர்வாதம் செய்துவிட்டு செல்ல வேண்டும். வருக சுவாமி வருக. தெய்வமே, நாங்கள் சென்று வரட்டுமா? சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். சுவாமியிடம் பக்குவமாக ஆசீர்வாதம் ஆகுமா? வாழ்க மகளே, வாழ்க வாழ்க. வந்த முனிவருக்கு இப்படித்தான் வரவேற்பு கொடுக்க வேண்டும். முறையோடு வரவேற்ற காரணத்தினாலே அண்ணா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்னா நீங்க போங்க. காவல் பாருங்க, கண்ணு கட்டு போங்க.